இதான விஷயம். கிச்சன்ல மறைச்சு மறைச்சு வச்சிருந்தீங்களே இதத்தானா? அண்ணி, ஆனா அக்கா இன்னைக்கு கிச்சன்ல கேசரி எதுவும் பண்ணவே இல்லையே. பண்ணலையா? ஆமாண்ணே, நான் ஜானகி அக்கா கூடவே தானே இருந்தேன். அவங்க கேசரி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. கிச்சன்ல கூட புதுசா ஏதோ டப்பா எல்லாம் இருந்தது. ஏதோ வெளியில இருந்து வந்த மாதிரி இருக்கே. ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பத்மா. இவருக்கு பிடிக்குமேனு பண்ண, அவ்வளவுதான். ஏங்க, நீங்க சாப்பிடுங்க. இதை யார் பண்ணது? அண்ணன் கேக்குறாருல, சொல்லுங்க யார் பண்ணது? இனிய பெரியம்மா தான் பண்ணாங்க. அண்ணன், இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை நல்லா ஏமாத்துறாங்க. வந்த உடனே கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க. திரும்ப வரும்போது கையில ஏதோ டப்பாவோட வராங்க. எங்க போயிட்டு வந்த? இல்லங்க, அது அண்ணன், எனக்கு தெரிஞ்சு இவங்க தனாவோட வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருப்பாங்க. அங்கதான் போனியா? இல்ல பெரியப்பா, அது உன்கிட்ட நான் எதுவும் கேட்கல. குடும்பத்துக்கு நீ பண்ண நல்லதுக்காக நீ பண்ண துரோகத்தோட வலி சரியாகாது. ஏன் பொண்ணு இப்படி பண்ணிருக்க மாட்டா? ஆமா பெரியப்பா, நான் தான் தன கழுத்துல இருந்து தாலி கட்ட சொல்லிட்டேன். கதிர, நீங்க வெளியே போக சொன்ன நானும் அவ கூட போயிடுறேன். நீ எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லணும். அப்பதான் உன்னை பத்தி தெரியும். வா போலாம். தனா, வேண்டாம் தனா. இந்த உண்மை எப்பவுமே யாருக்குமே தெரியவே கூடாது. முக்கியமா பெரியப்பாவுக்கு தெரியவே கூடாது. தன்னோட பொண்ணு ஒருத்தன் தப்பான வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னா தாங்கிக்க கூடிய சக்தி எந்த அப்பாவுக்கும் கிடையாது. அந்த வலி ஆயுசுக்கும் போகாது. அப்படி ஒரு வலியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல. ஐயோ, பசிக்குதே, முடியலையே. அம்மா, பசி வயிற்று கிள்ளுது, சமாளிக்க முடியாது போல் இருக்கே. பசி உயிர் போகுதே. ஐயோ, இங்க ஒருத்தன் பசியில துடிச்சுக்கிட்டு இருக்க, இங்க ஒருத்தன் இப்படி காண்டா மிருக மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கா. இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா? எந்திரி 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 எந்திரி, முதல்ல எந்திரி. ஏங்க ஏங்க, நான் ஒண்ணு தூங்கலங்க, முழிச்சிட்டு தான் படுத்துட்டு இருக்கேன். அப்ப தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தியா நீ? நீங்க இப்படி புரண்டு புரண்டு படுத்தா நான் எங்க தூங்குறது? பத்மா, எனக்கு பசிக்குது பத்மா. என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் மட்டும் என்ன வயிறு முட்டை சாப்பிட்டுட்டா படுத்திருக்கேன்? நானும் சாப்பிடாம தானே இருக்கேன். இங்க பாருங்க, அண்ணன் சாப்பிடாம இருக்காரு. வீட்டுல இருக்கிற யாருமே சாப்பிடக்கூடாது. இத பாரு, நான் எப்போதும் என் வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாம சாப்பிட்டுட்டு இருந்தவண்டி. இது வரைக்கும் நான் சாப்பிடாம தூங்குனதே இல்லடி. ஐயோ, எனக்கு பசியில உயிரே போகுதுடி. சாப்பாடு போடுறி. எனக்கும் தான் பசிக்குது, தூக்கம் வரல. பேசாம படுத்து தூங்குங்க. பத்மா பத்மா, நான் போய் கொஞ்சமா போய் சாப்பிட்டு வந்துட்டா. இங்க பாருங்க, அண்ணனே சாப்பிடாம இருக்காரு. நம்ம யாருமே சாப்பிடக்கூடாது. பேசாம தூங்குங்க. ஏடி, உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரோசம் கோபத்தை எல்லாம் சோத்துலதான் காட்டுவீங்களா? அடியே, நான் நல்லா சாப்பிட்டு வளர்ந்த வண்டி. என் வயிறு போட்டு கிள்ளுதுடி. உள்ள கடமுடன்னு சத்தம் கேக்குது, உனக்கு கேட்கல? அடியே, வஞ்சனை இல்லாம வளர்த்த உடம்புடி. வளர்ந்த வரைக்கும் எல்லாம் போதும், பேசாம தூங்குங்க. உனக்கு தூக்கம் வந்துருமா? பசிக்காதா? எப்படி தூங்குவ? தோ இப்படிதான் தண்ணி குடிச்சா பசி போகும். நீங்களும் தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க. அதையாவது குடிங்க. கொடு.
இந்தாடி இந்தா. ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர் ரீ. பேசாம படுங்க. பசி தாங்க முடியலையே கடவுளே. பசி தாங்க முடியலையே, பேசாம கிச்சனுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாமா? போயிட வேண்டியதுதான்.